வரலாறு எப்படி உயிர்ப்பிக்கப்படுது? அதாவது வெறும் புத்தக பக்கங்கள்ல இருக்கிற கதைகளுக்கு நாம எப்படி உயிர் கொடுக்கறது? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு கதை தான். இது வெறும் ஒரு தனி மனுஷனோட கதைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது ஒரு முழு சமூகத்தோட நினைவுகளை பாதுகாக்க நடந்த ஒரு பெரிய முயற்சியோட கதை. நம்ம கதை இப்போ நீங்க பாக்குறீங்களே, இந்த புத்தகத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. இதோட பேரு சிங்கப்பூர் தமிழர் 200. இது சும்மா ஒரு புத்தகம் இல்லைங்க. சிங்கப்பூரோட 200வது ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழ் சமுதாயத்தோட 200 முக்கிய நபர்களை பத்தி பேசுற ஒரு வரலாற்று பெட்டகம்னே சொல்லலாம். நம்ம பாரம்பரியத்தோட ஒரு முக்கியமான பகுதியை பாதுகாக்கிற ஒரு முயற்சி. ஒரு சமூகம் தன்னோட ஹீரோக்களை, அதாவது தங்களோட முன்னோடிகளை எப்படி மறக்காம பார்த்துக்கொள்ளுது? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இந்த புத்தகத்தோட நோக்கமே இதுதாங்க. நம்ம முன்னோடிகளோட பங்களிப்ப அடுத்த தலைமுறைக்கு எப்படி சரியா கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது தான். இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? அது சொல்லுது, உழைக்கும் வர்க்க தமிழர்களின் மறக்கப்பட்ட வீரர்களை புறக்கணித்ததன் சமநிலையற்ற போக்கினை அகற்றி சரி செய்ய முயற்சிக்கிறது. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, வரலாறுல அதிகம் பேசப்படாத, நம்ம கவனத்துக்கு வராத பல ஹீரோக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சரித்திரத்தை சரி செய்யறதுதான் இவங்களோட நோக்கம். இந்த முயற்சிக்கு பின்னாடி இருக்கிற எண்ணம் ரொம்ப தெளிவானது. அதாவது வரலாற்றுல யாரும் ஓரங்கட்டப்படக்கூடாது. சிங்கப்பூர் தமிழ் சமூகத்துக்கு பங்களிச்ச ஒவ்வொருத்தரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுதாங்க இலக்கு. சரி, இப்போ அந்த 200 கதைகள்ல இருந்து நாம ஒரே ஒரு கதையை மட்டும் எடுத்து இன்னும் ஆழமா பார்க்க போறோம். ஒருத்தரோட ரொம்பவே சக்தி வாய்ந்த வாழ்க்கை பயணம். சொல்லப்போனா புத்தக பக்கங்கள்ல இருந்து நேரா மேடைக்கு வந்த ஒரு கதை இது. அந்த 200 ஹீரோக்கள்ல ஒருத்தர் இவர்தாங்க திரு சா வரதன். சிங்கப்பூர் தமிழ் நாடக உலகத்தோட ஒரு முன்னோடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முழு கதையோட நாயகனும் இவர்தான். அவரோட வாழ்க்கை பயணம் இன்னும் சாதாரணமா இருந்தில்ல. சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா, அப்புறம் மறுபடியும் சிங்கப்பூர்னு ஒரே போராட்டம் தான். புயல்ல மாட்டின ஒரு படகு மாதிரி தான் அவரோட வாழ்க்கை ஆரம்பத்துல இருந்துச்சு. நிறைய சவால்கள். அவரோட ஆரம்ப கால வாழ்க்கைய கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். பாருங்க, 1934ல சிங்கப்பூர்ல பிறக்கிறாரு. ஆனா 2ஆம் உலகப் போர் வந்ததும் குடும்பத்தோட இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம். அங்க அப்பாவை பிரிஞ்சு பயங்கர வறுமையில வளர்றாரு. கடைசியா 1953ல தன்னோட 19 வயசுல வேலை தேடி மறுபடியும் சிங்கப்பூருக்கே வர்றாரு. இந்தியாவில இருந்து சிங்கப்பூருக்கு திரும்ப வந்தாரே, அந்த பயணம் அடேங்கப்பா, 8 நாள் பயணம். அது எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சாப்பாட்டுக்காகவே கப்பல்ல 40 ஆடுகளை ஏத்திட்டு வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க அந்த பயணத்தோட கடுமை எப்படி இருந்திருக்கும்னு. சிங்கப்பூருக்கு வந்த உடனே வேலை கிடைச்சிடல. 6 மாசம் வேலையே இல்ல. அதுக்கப்புறம் கிடைச்ச முதல் வேலை ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க் வேலை. அந்த வேலையை பத்தி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பாலைவனத்துல ஒரு சோலைய கண்ட மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த வார்த்தைகள்லயே தெரியுது அதுக்கு முன்னாடி அவர் எவ்வளவு விரக்தியில இருந்திருப்பாருன்னு. சரி, இப்போ அவரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அவர் வாழ்க்கையோட லட்சியத்தையே தற்செயலா கண்டுபிடிக்கிறார். ஆனா நாடக உலகத்துக்குள்ள அவரு வந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. எடுத்த உடனே எல்லாம் நடக்கல. முதல்ல ஒரு நாடகத்துல பெண் வேஷம் போட ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அது வெறும் ஒத்திகையோட நின்னு போச்சு. சரி, ஒரு ஃபேமஸான நாடகத்தையாவது பார்க்கலான்னு போனா அந்த ஷோவே கேன்சல் ஆயிடுச்சு. உண்மைய சொல்லணும்னா 1953 வரைக்கும் அவருக்கு நாடகத்துல துளி கூட ஆர்வமே இல்ல. ஆனா போர்வாள் அப்படின்னு ஒரே ஒரு நாடகத்தை பாக்குறாரு. அவ்வளவுதான், அவரோட வாழ்க்கையோட திசையிலே மாறிடுச்சு. அந்த உத்வேகத்தோட 1955ல அவரே பகுத்தறிவு நாடக மன்றம் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கிறார். இதுதாங்க முக்கியமான திருப்புமுனை. இனிமே யாருக்காகவும் காத்திருக்க வேண்டான்னு முடிவு பண்ணி தனக்கான ஒரு மேடைய அவரே உருவாக்கிக்கிட்டார். சரி, மன்றம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதனால என்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு? அவர் எப்படி அந்த காலத்து நாடக விதிகளையே மாத்தி ஒரு புது வழிய காட்டினார்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல 1950கள்ல இருந்த நிலைமைய புரிஞ்சுக்கணும். அப்போலாம் சமூக கட்டுப்பாடுகள் காரணமா பெண்கள் நடிக்க வரமாட்டாங்க. அதனால ஆண் நடிகர்களே பெண் வேஷம் போட்டு நடிப்பாங்க. ஆனா வரதன் இங்கதான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர் என்ன செஞ்சார்னா, தன்னோட மன்றத்துல ரொம்ப கடுமையான ஒழுக்க விதிகளை கொண்டு வந்து பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பான இடம்ங்கிற நம்பிக்கையை கொடுத்தார். இதனால பெண்களை முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்க வச்ச முதல் ஆட்கள்ல ஒருத்தரா அவர் மாறினார். இது அந்த காலத்துல எவ்ளோ பெரிய புரட்சிகரமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. கலைய சமூக சேவைக்காக பயன்படுத்த நினைச்சப்போ அவர் ஒரு பெரிய நிதி சிக்கல்ல மாட்டினாரு. நச்சுக்கோப்பைன்னு ஒரு நாடகத்தை ஒரு நல்ல காரியத்துக்காக நடத்துறார். ஆனா திடீர்னு அந்த நாடகத்துக்கு 300 வெள்ளி வரி போடுறாங்க.
300 வெள்ளிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பெரிய தொகை. கிட்டத்தட்ட இன்னைக்கு 3000 வெள்ளிக்கு சமன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தும் அவர் பின்வாங்கல. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தமிழ் எங்கள் உயிர் அப்படிங்கிற நிதிக்காக வரிய விட 2 மடங்கு, அதாவது 600 வெள்ளிய திரட்டி கொடுத்தார். இதுலந்தே தெரியுது நாடகம் மேலையும் சமூகம் மேலையும் அவருக்கு எவ்ளோ பெரிய அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னு. அவரோட குணத்தை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு சம்பவம் போதும். காதல் ஜோதின்னு ஒரு நாடகம். அதோட ஹீரோவும் ஹீரோயினும் மன்றத்தோட ஒழுக்க விதிகளை மீறிட்டாங்க. கொழுமை என்னன்னா, நாடகத்துக்கான எல்லா டிக்கெட்டும் வித்து முடிச்சாச்சு. ஆனா வரதன் கொஞ்சம் கூட யோசிக்கல. அந்த 2 பேரையும் என் டைரக்டரை கூட வேலையை விட்டு தூக்கிட்டாரு. புது நடிகர்களை வச்சு அந்த நாடகத்தை வெற்றிகரமா நடத்தியும் காட்டினார். இதுலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு கொள்கைதான் முக்கியம், வியாபாரம் இல்ல. அவரோட நாடக பயணம்ங்கிறது வெறும் கலைக்காக மட்டும் இருந்த ஒரு பயணம் கிடையாது. அது ஒரு சமூக சேவையாவும் இருந்துச்சு. பாருங்க, மலாயா பாதுகாப்பு நிதி, தேசிய அரங்க நிதி, உமறு புலவர் பள்ளியோட கட்டிட நிதி, அரசாங்க கலை நிகழ்ச்சிகள்னு பல முக்கியமான விஷயங்களுக்காக தன்னோட நாடகங்கள் மூலமா நிதி திரட்டியிருக்காரு. இப்போ நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வரணும். சாவர்தனோட இந்த இன்ஸ்பைரிங்கான கதை நாம முதல்ல பார்த்தோமே, அந்த புத்தகத்துல இருக்கிற 200 மறக்கப்பட்ட வீரர்கள்ல ஒருத்தரோட கதை மட்டும்தான். அவரை மாதிரி இன்னும் பல பேரோட கதைகள் அந்த புத்தகத்துல பத்திரமா இருக்கு. சரி, இந்த அலசலோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. சாவரதனோட கதை இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதே மாதிரி உங்க சமூகத்துல, உங்க பகுதியில யாருடைய கதையெல்லாம் இன்னும் வெளிய வராம இருக்கு? யாருடைய பங்களிப்பெல்லாம் இன்னும் பேசப்படாம இருக்கு? அந்த ஹீரோக்கள் யாரு? யோசிச்சு பாருங்க.